அப்போ இந்த உடல் இருக்கும்போதே கடவுளையும் அடைஞ்சிடணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். கடவுள் இல்லைன்னா நீ இல்லை, நீ இல்லைன்னா கடவுள் இல்லை. நீ இல்லைன்னா கடவுளை யார் கடவுள்னு சொல்றது? கடவுள்ன்ற காத்தில்னா நீ எங்கிருந்து இருக்கிறது? அதனால கடவுள் இல்லாத நீ இருக்க முடியாது, நீ இல்லைன்னாலும் கடவுள் இருக்க முடியாது. இப்படி இருக்குது ஒன்னோட ஒன்று. மனிதனுக்கும் கடவுளுக்கும் அவ்வளோ நெருங்கிய உறவு. இதெல்லாம் அறிஞ்சு பாருங்க, தெரிஞ்சு செய்யுங்க. அப்படி போனீங்கன்னா தான் அந்த பொருளை அடைய முடியும், இல்லைன்னா அடைய முடியாது. இதுக்கு தீவிர பயிற்சி அவசியம். இயற்கையில் ஞானியாக வர்றது வேற, அது இறைவனுடைய அருள். பல பிறவிகளாக அவங்க தொடர்ந்து வந்தவங்க. நம்ம செயற்கையாவனா போய் சேரணும் இல்லையா? அந்த செயற்கை தான் யோகம். அதை செய்ய முடியலன்னா பயனில்லை. அதுக்கு காரணம் சொல்லவே கூடாது.